சாப்டர் 2 அமெண்ட்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா? ஓகே, சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெலவென்ட் ஃபார் Jan 25 எக்ஸாமினேஷன். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே, அதாவது குட்ஸ் டெஃபினிஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷெட்யூல் 3ல எக்ஸப்ட் கொஞ்சம் தவிர்த்து நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ். கரெக்டா? என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி. கரெக்டா? ஸோ என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் பார்க்குறாங்க, எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி தேவை இல்லையா? அது மாதிரி இப்பயும் ரெவென்யூக்கு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆன்லைன் கேமிங்கில் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறது தெரிய வந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, இவங்களை எப்படி டேக்ஸ் பண்ணாமல் ஜிஎஸ்டிலேருந்து விடுறது அப்படின்ட்டு வழக்கம் போல் கூட்டுறா பார்லிமெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி இதை அமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அமெண்ட் பண்றாங்கன்னா, ஷெட்யூல் 3ல தானே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க, ஜென்ரலி ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் சப்ளை. எப்படி ஷெட்யூல் 3ல வந்து எக்ஸ்க்ளூடட், அந்த எக்ஸெப்ஷனுக்கு எக்ஸ்க்ளூடட் எக்ஸெப்ஷனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? அதர் தேன் பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி. அதுக்கு கூட வந்து இந்த லிஸ்ட்டை அமெண்ட் பண்ணி எதை எதை சேர்க்குறாங்கன்னா, கேசினோஸ் இல்லையா? கோவா போனவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து எதை? ஆன்லைன் மணி கேமிங். கரெக்டா? அப்புறம் ஹார்ஸ் ரேசிங். இது மூணையும் இன்க்ளூட் பண்றாங்க. அது இன்க்ளூட் பண்றதுக்கு இதை என்னவா கொண்டு வராங்கன்னா, எப்படி அதை அமெண்ட் பண்றாங்கன்னா, முன்னாடி ஸ்பெசிஃபிக்கா வந்து பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி மட்டும் ஷெட்யூல் 3ல கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்துட்டாங்க? ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். எங்கேயாவது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 102 கேபிட்டல் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதுதான் வந்து புதுசா இன்சர்ட் பண்ணப்பட்ட கிளாஸ். இதுல தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள், இப்போ ஷெட்யூல் 3 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்பெசிஃபிக்கா வந்து பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி அப்படி இருக்காது. ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸை தவிர்த்து மற்ற ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எல்லாம் நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படி இருக்கும். அப்போ ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னது? அது எங்க போய் பார்க்கணும்? செக்ஷன் 2 கிளாஸ் 102 கேபிட்டல் ஏ. கரெக்டா? எப்பயுமே டெஃபினிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க ஃபவுண்டேஷன்ல, கிளாஸ் தான் சொல்லணும், செக்ஷன் ரெஃபரன்ஸ், அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ், சப்செக்ஷன் சொல்லக்கூடாது. அதுக்கு எதுக்கு, ஏன், என்ன ரீசன்றது ஃபவுண்டேஷனை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ரைட், இப்போ இது ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நீங்களே வந்து யோசித்து பாருங்க. இப்போ திடீர்னு கொஸ்டின்ல கொடுப்பாங்க ஆன்லைன் மணி கேமிங். அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும், எஸ் இட் இஸ் எ ஆக்ஷனபிள் கிளைம். ஆக்ஷனபிள் கிளைம்னாலும் குட்ஸுக்குள்ளே வருதா, சர்வீஸ்க்குள்ளே வருதா? குட்ஸ்க்குள்ளே வருது அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இது அமெண்ட்மெண்ட்ன்றனால உங்களுக்கு இதை வச்சு எம்சிக்யூஸ்லையோ இல்லை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஷார்ட் கொஸ்டின்ஸில் எங்கேயாவது வந்து அவங்க வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஹார்ஸ் ரேசிங், கேசினோ, பெட்டிங், கேம்பிளிங், லாட்டரி. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், விச் மீன்ஸ் தீஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் அஸ் வாட்? குட்ஸ். குட்ஸ்னு கன்சிடர் பண்ணியாச்சுன்னா அடுத்தது நமக்கு தெரியும், பிளஸ் கன்சிடரேஷன் பிளஸ் கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் என்ன ஆயிடும்? சப்ளை. ஓகேவா? மறந்துடாதீங்க. இந்த ஆன்லைன் மணி கேமிங்கையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மணி கேமிங்னா என்னன்னா, மணி கட்டி வந்து பிளே பண்ணுவாங்க இல்லையா ஆன்லைன்ல.
அது எல்லாமே மணி வந்து இன்க்ளூட்ஸ் மணி, மணிஸ் ஒர்த், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னா என்னது? இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கிறது. என்னது விடிஏனா? கிரிப்டோஸ், இதெல்லாம் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் நம்பர் 1. மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். டெஃபினட்டா எம்சிக்யூல ஏதாவது டெஸ்ட் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் நம்பர் 2, சேல் ஆஃப் சினிமா டிக்கெட்ஸ். ப்ராக்டிக்கலாகவே இதை பேசுவேன். இப்போ நீங்கள் வந்து புக் மை ஷோவில் வந்து சினிமா டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வைங்க. புக் மை ஷோவில் நீங்கள் சினிமா டிக்கெட் அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி புக் பண்ணும்போதே அங்கேயே காம்போவாக ஃபுட்டுக்கும் வந்து என்ன பண்ண சொல்லி கேட்க, அப்ளிகேஷனில் டிக்கெட்டை வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே டிக்கெட் காஸ்ட், ஃபுட்டை நீங்கள் இங்கேயே புக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்போவாக டிக்கெட் ப்ளஸ் ஃபுட் அப்படியே புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகிடும்? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, காம்போசிட் சப்ளை ஆகிடும். ஒன்ஸ் காம்போசிட் சப்ளையாக இருந்ததுன்னா பிரின்சிபல் சப்ளை என்னது? இங்கே சினிமா டிக்கெட். கரெக்டா? சினிமா டிக்கெட்டுக்கு சப்போஸிங் 28% டேக்ஸ் ரேட்டுன்னு வைங்க, ஃபுட்டுக்கு 5% ரெஸ்டாரண்ட்டுக்கு. பட் இங்கே என்ன ஆயிடுது? நீங்கள் காம்போவை புக் பண்ணும்போது பிரின்சிபல் சப்ளையோட ரேட்டான 28% அப்ளை ஆகும். எதுக்கு? அந்த ஃபுட்டு நீங்கள் வந்து சினிமா தேட்டரில் ஃபுட்டும் நீங்கள் வந்து சேர்த்து டிக்கெட்டோட புக் மை ஷோவில் புக் பண்ணும்போது. கரெக்டா? இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இதை நீங்கள் சேவ் பண்ண என்ன பண்ணலாம்? புக் மை ஷோவில் புக் பண்ணும்போது வெறுமனே டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணுங்க. கரெக்டா? நேராக போய் நீங்கள் தியேட்டருக்குள்ள வச்சிருக்கிற ஷாப்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 5% தான் அப்ளிகபிள். ஸோ அதுதான் இது இந்த சர்க்குலர் வந்து கிளாரிஃபை பண்ணிச்சு. சேர்த்து நீங்க காம்போசிட் சப்ளையா பண்றீங்கன்னா பிரின்சிபல் சப்ளையோட ரேட் அப்ளை ஆகும், அதுதான் டிக்கெட் ரேட் அப்ளை ஆகும். இல்லை நீங்க தனியா போயிட்டு அங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒன்லி ரெஸ்டாரண்ட்டுக்கான 5% ஜிஎஸ்டி தான் அப்ளை ஆகும். இதுதான் வந்து என்ன சொல்லுது இந்த சர்க்குலர் சொல்லுது. இதுவும் அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நம்பர் 3, இது இம்பார்ட்டன்ட், இது டெஸ்ட் பண்ணலாம். வாரண்டிஸ் ரிலேட்டடா இதுவும் ஒரு சர்க்குலர் தான். இஷ்யூ நம்பர் 1, இப்போ நீங்க ஒரு மொபைல் போன் பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரு வருஷம் வாரண்டிக்கு. அந்த ஒரு வருஷத்துல ஏதோ வந்து போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதோட பார்ட்ஸ் ஏதாவது வந்து ரிப்ளே பண்ணி தராங்க இல்ல சர்வீஸ் பண்ணி தராங்க. அதுக்கு உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் கலெக்ட் பண்ணல யாரு? மேனுஃபேக்சரர். இப்போ சாம்சங் போன் வாங்குறீங்கன்னா சாம்சங் வந்து உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணல. அப்படி கலெக்ட் பண்ணலன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ளை கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டி வராது. கரெக்டா? இப்போ சப்போசிங் மேனுஃபேக்சரர் உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் ரிப்பேருக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாருன்னா அது நியூ சப்ளையர் ட்ரீட் பண்ணணும், அதுக்கு செப்பரேட் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுதான் மேனுஃபேக்சரர் கொடுக்குற வாரண்டி சர்வீஸ். நெக்ஸ்ட், இப்போ மேனுஃபேக்சரர் இருப்பாங்களா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்களா. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் 2 வருஷம் வந்து வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ரிப்பேர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ரிபியூட்டர், அப்போ அது நியூ சப்ளை கிடையாது, அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து சர்வீஸ் பண்றதுக்கு இப்போ ரிப்பேர் பண்றதுக்கு அவர் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாருன்னா எஸ் இட் இஸ் எ நியூ சப்ளை, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரண்டி சர்வீஸ். நெக்ஸ்ட், சப்ளை பிட்வீன் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் மேனுஃபேக்சரர். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ரீப்ளேஸ் a part in a washing machine during the warranty period. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சார்ஜஸ் த மேனுஃபேக்சரர், அதாவது மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம கஸ்டமர். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றாருன்னா
வாரண்டி கொடுத்து ரீப்ளேஸ் பண்றாரு, பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றாரு சர்வீசஸுக்கு. பட் உங்கள்கிட்ட வந்து காசு வாங்கல, ஆனா அவர் வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாரு. ஸோ எப்படியோ அவர் கன்சிடரேஷன் வாங்குறாரு இல்லையா, விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷன் அவர் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்குறாரு இல்லையா, அது வந்து என்னன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ். அந்த பார்ட்ஸ்னா குட்ஸ், இல்ல சர்வீஸுக்கு அவர் கலெக்ட் பண்றாருன்னா சர்வீஸ், அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அவர் பே பண்ணணும். ஓகேவா? இப்போ மேனுஃபேக்சரர் கிவ்ஸ் பார்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ. இப்போ இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, மேனுஃபேக்சரர் வந்து இப்போ பார்ட்ஸை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. யாருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. கரெக்டா? இப்போ மேனுஃபேக்சரர் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம், ஏன்னா கன்சிடரேஷன் இல்லை இல்லையா, ஃப்ரீ பார்ட்ஸ். ஓகே, போன எக்ஸாம்பிள்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாரு. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன பண்ணும், அமௌண்ட் கன்சிடரேஷன் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி பே பண்ணணும். மேனுஃபேக்சரர் ஃப்ரீயா தான் பார்ட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு வந்து சேல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது, சப்ளைன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. Issue number 4. Distributors repair service to customers. Distributor repairs the washing machine for free, but later charges the manufacturer for repair services. அதேதான் இப்போ போன இது குட்ஸுக்கு, இதுல வந்து குட்ஸ் நான் இங்கே சேர்த்து சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து ஒன்லி குட்ஸ், பார்ட்ஸுக்கு மட்டும், பார்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ். இதே கான்செப்ட் தான் இங்க வரும், ரிப்பேர் சர்வீசஸ். கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாரு யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர். பட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாரு. அப்போ எனிவே ஹி இஸ் கெட்டிங் தி கன்சிடரேஷன். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷனுக்கு நியூ சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். இப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்டி, இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி தான் உங்களுக்கு எம்சிக்யூல எதுலையாவது கேட்டு கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இது மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டிவி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அது வந்து 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி தராங்கன்னு வைங்க. ஒரிஜினல் பர்ச்சேஸ் அப்போவே அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி தராங்கன்னா இங்க வந்து வாரண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாரண்டி ஏதாவது குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி இவ்வளவு காஸ்ட், இது இன்பில்டு, இது எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃப்ரீ அப்படி எல்லாம் சொன்னா எதுவுமே நம்பாதீங்க. எல்லாமே வந்து டோட்டல் பிரைஸ்ல இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா எந்த பிசினஸ் மேனும் உங்களுக்கு ஃப்ரீயா தரதுக்கு யாருமே முட்டாள் கிடையாது. ஸோ எவ்ரி திங் இன்வால்வ்டு காஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ரைஸ்லேயே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஒரிஜினல் ப்ரைஸோட வருது, ஒரிஜினல் இன்வாய்ஸோட உங்களுக்கு வந்து அந்த 2 வருஷம் வாரண்டி வருதுன்னா இந்த சப்ளை ப்ரைஸோட இன்வால்வ் ஆயிருக்கும்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அது ஃப்ரெஷ் சப்ளை இல்லை, அதனால ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகாது. கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டி சார்ஜ் ஆன் டோட்டல் பிரைஸ் இல்லையா. இதுவே எக்ஸ்டெண்டட் வாரண்டி செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியா அதை வந்து செப்பரேட் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ட்ரீட் பண்ணி ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். இப்போ மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி வித் ஒரிஜினல் பிரைஸ்னா கிடையாது, செப்பரேட்டா, ஏன்னா அது இன்வால்வ் இன் டோட்டல் பிரைஸ். செப்பரேட்டா நீங்க வந்து அதை பை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது சப்ளை ஆஃப் சர்வீஸா ட்ரீட் பண்ணி ஜிஎஸ்டி வரும். இன் சிம்பிளா வாரண்டியை பத்தி ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, கொஸ்டின் கேட்கறான்னா சர்வீஸ் ஃப்ரீயா இருக்கா, அதாவது அவன் வந்து மேனுஃபேக்சரர் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்ஃபியூஸ் பண்ணலாம் இல்லையா. டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல எய்தர் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்தோ இல்ல கஸ்டமர் கிட்ட இருந்தோ காசு வந்ததுன்னா ஜிஎஸ்டி வரும். கரெக்டா? அதேதான் மேனுஃபேக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் கொஸ்டின் கேட்டானா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து இல்ல கஸ்டமர் கிட்ட இருந்து மேனுஃபேக்சரர் காசு வந்ததுன்னா ஜிஎஸ்டி வரும். ஃப்ரீ கீ கன்சிடரேஷன் இல்லாதனால என்ன வராது, ஜிஎஸ்டி வராது. அது மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்க்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரிஜினல் சப்ளையோடயே அது சேர்ந்து வருதுன்னா அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டுக்குள்ளேயே சேர்த்து வரும். அதனால டோட்டல் காஸ்ட்ல ஆல்ரெடி ஜிஎஸ்டி போட்டதுனால வராது. செப்பரேட்டா பை பண்றீங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு தனியா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட் நம்பர் 4, லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்.
holding company have to pay GST for holding, sir. Okay, holding company, subsidiary company. Holding company holding shares in subsidiary company, கரெக்டா? ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றதுனால ஜிஎஸ்டி பே பண்ணுமா அப்படின்றது தான். ஆல்ரெடி நம்ம குட்ஸ் சர்வீசஸ் டெஃபினிஷன்லயே பார்த்துட்டோம். ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ் வந்து நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ், கரெக்டா? அது எங்கன்னா ஷெட்யூல் 3ல இல்லை. நான் இந்த வேர்ட் சொன்னால ஷெட்யூல் 3ல சொல்லுதுன்னு நினைச்சுக்காதீங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டெஃபினிஷன்ல இருந்து எக்ஸ்க்ளூடட். ஜஸ்ட் ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனில ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றதுன்றனால சர்வீஸ்ன்னு ட்ரீட் பண்ணி ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்றதுதான் இந்த சர்க்குலர். இவ்வளவுதான்ப்பா. அமெண்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து டோட்டலா இவ்வளவுதான். அப்புறம் நான் வந்து லாஸ்ட் வீடியோல ஒரு பாயிண்ட் வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அர்ஜென்சியில. ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேட்டட் பர்சன்ஸ், டீம்ட் ரிலேட்டட் பர்சன்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த வீடியோல. ஸோ எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி டீம்ட் ரிலேட்டட்னா ஷெட்யூல் 1 வந்து அப்ளை ஆகும், கரெக்டா? பட் அது வந்து பியூர் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்குன்னா நாட் அ சப்ளை, கரெக்டா? அது மட்டும் இல்லாம கிஃப்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கிஃப்ட் இப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட்லயே போட்டிருக்கு இவருக்கு இந்த கிஃப்ட், இது இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருந்தா வராது. பட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இல்லாம அப் டு 50,000 கொடுத்தா கூட நோ ப்ராப்ளம். ஓகே, அதாவது ஷெட்யூல் 1 என்ன சொல்லும்? டீம்டு சப்ளைன்னு சொல்லும், கரெக்டா? கரெக்ட். எதனால டீம்டு சப்ளை? எம்ப்ளாயிஸ் ரிலேட்டட், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி வந்து ரிலேட்டட் பர்சன், அதனால ஷெட்யூல் 1 டீம்டு சப்ளைல வரும், கரெக்டா? வரும். பட் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னது? கிஃப்ட் லெஸ் தேன் 50,000 கொடுத்தீங்கன்னா நாட் அ சப்ளை. மோர் தேன் 50,000 அதுவும் மேட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்ததுன்னா சப்ளை. ஸோ நீங்க என்ன பார்க்கணும்? கிஃப்ட் வேல்யூ 50,000 அப்படின்னு பின் பண்ணுவாங்க. 50,000 இருந்தாலும் நாட் அ சப்ளை, 50K இருந்தாலும் நாட் அ சப்ளை, which means not deemed as supply. மோர் தேன் 50,000 இருக்கா, அதுவும் பிளஸ் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு டீம்டு சப்ளை அண்டர் ஷெட்யூல் 1 கவர் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஸோ இது தாண்டி நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது, பேசிக்கா வச்சிருக்க வேண்டியது, எம்ப்ளாயி எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கிறதுக்கு இங்க ஷெட்யூல் 1 அப்ளை ஆகாது. கான்ட்ராக்ட்ல போடாம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா பெர்க்யூசிட்ஸ் ஆர் கிஃப்ட் கொடுக்கும்போது தான் என்ன வரும்? இந்த பாயிண்ட் அரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அது கூட 50,000 வரைக்கும்னா நோ ப்ராப்ளம். மோர் தேன் 50,000னா டீம்டு சப்ளை. ஸோ சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இந்த வீக்லயே அனதர் 2 சாப்டர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியலாம போயிடுச்சு, அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலரா ஐ வில் ட்ரை டு போஸ்ட். அண்ட் படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை, டேக் கேர்.